நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்னதென்றால் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் சொன்னால், இன்றைய நாளுக்கான செய்தியை நான் ஆயத்தம் பண்ணவில்லை. ஏனென்றால் நியூ இயர் சர்வீஸில் நான் கொடுத்த செய்தி 2 மொழிகளிலே அவசரமாக 30 நிமிடம் தான் பேசினேன். அதில் செய்தியின் நேரம் தமிழிலே கணக்கு பண்ணினால் 15 நிமிடம் தான். அதனால் எனக்கே அது ஒரு திருப்தி இல்லாததாக இருந்ததுனால இந்த நாளிலே அந்த செய்தியை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம் என்று சொல்லி நான் இன்னைக்கு குறிப்புகளும் எடுக்கவில்லை, எந்த தயாரிப்பும் செய்யவில்லை. ஆமாம், ஜெபத்தில் மாத்திரம் தரித்திருந்து இந்த நாளில் செய்தியை கொடுக்க வந்தேன். ஆனால் இங்கே வந்த உடனே முதல் ஒரு அனுபவம், கர்த்தர் புதிய தலைப்பை கொடுத்து புதிய செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆமாம், இது என்னோட ஆயத்தம் பண்ணாத ஒரு செய்தி. அதனால் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாராக. நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். கிறிஸ்து பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் சோதம் கொமோராவுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இறங்குகிறது. சோதம் கொமோராவுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இறங்குகிறது. அது என்னவென்றால், இந்த செய்தியோடு கூட நான் போன வார செய்தியையும் நான் இணைக்க விரும்புகிறேன். போன வார செய்தியையும் இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற இந்த செய்தியும் இணைத்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் இந்த நாள் நம்ம வழி நடத்துவாராக. நல்ல மழைக்காக நன்றி செலுத்துகிறேன். பிரசங்கம் முடிகிற வரைக்கும் மழை நிற்காது. ஆமென். அப்படி என்றால் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் மழையும் நிற்காது, நீங்களும் போக முடியாது. நல்ல ஒரு மழை, யாரும் வெளியே போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். சரி, இப்போ 19வது அதிகாரத்தில் 13ஆம் சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், சோதம் கொமோராவில் ஒரு காரியம் நடக்கிறதாம். அங்கு அசுத்தம் நிறைந்த ஒரு தேசமாக அந்த செக்ஷுவல் சின், பாலிய உறவுகளிலே இருக்கிற தகாத உறவுகள் அங்கு இருக்கிறதுனாலே அந்த தேசமானது மிகவும் பாவம் நிறைந்த தேசமாக இருக்கிறது. ஆணும் உறவு கொள்ளுவது ஒரு நவீன நாட்களிலே ஒரு பெயர் சொல்வார்கள், சோடோமி என்பார்கள். சோடோமி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆணும் தகாத உறவில் ஈடுபடுவதற்கான ஒரு சொல். அவர்கள் சட்டப்பூர்வமாக அவர்கள் பிடிப்பட்டால் இவர்கள் சோடோமி பாவத்தில், சோடோமி குற்றத்தில் இவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்கள். லீகல் இப்போ லோக்கலி இந்த நாட்களில் பயன்படுத்துகிற ஒரு சொல். இந்த சோடோமி என்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது என்றால், சோடோம் குமோரா, சோதோமிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ சோதோமில் இருந்த ஒரு பிரதான பாவம் என்ன என்றால் ஓரின சேர்க்கை பாவம். அங்கு கர்த்தர் என்ன செய்தார், அந்த தேசம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாமே பூமிக்கு 2 தூதரோடு கூட இறங்கி வந்தார். 18வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து ஆபிரகாமை சந்திக்கிறார். கூட 2 தூதர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமை சந்தித்து முடித்த பின்பு இயேசு கிறிஸ்து போய்விடுகிறார். மற்ற 2 தூதர்களோ சோதோமுக்கு சென்று லோத்தை சந்திக்கிறார்கள். லோத்தை சந்திக்கும் பொழுது லோத் என்ன செய்கிறார், இவர்கள் வானதூதர்கள் என்று அறிந்து அவர்கள் காலில் விழுந்து வணங்கி, அது செய்யக்கூடாத காரியம் இருந்தால் லோத்து செய்கிறார். லோத்து சொல்கிறார், இன்று இரவு எங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூட்டி செல்கிறார். அவர்களோ இல்லை, நான் இங்கே தெருவிலே தங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி மறுக்கிறார்கள். இருந்தால் லோத் என்ன செய்கிறார், இல்லை நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி. இது அந்த நாட்கள் இருந்த ஒரு வழக்கம். அந்த நாட்கள் இருந்த ஒரு வழக்கம் என்னவென்றால், ஏதேனும் அந்த பட்டணத்துக்கு, அந்த கிராமத்துக்கு யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வேலையை முடிச்சுட்டு அங்கே வீட்டில் யார் வீட்டிலாச்சும் தங்குவாங்க. இப்போ அந்த பழக்கம் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு சொல்லுங்க? சிறு வயசில் இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் நடந்து பார்த்துருக்குறீங்களா? உங்கள் வீடுகளில் இருக்குதுங்களா? எங்கள் வீட்டில் நடந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு வயதான தம்பதிகள் எப்பயாவது ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை அல்லது பல வருடத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அம்மா கேட்ப, யார் இவங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை வழிபோக்கன்
எங்களுக்கு அவங்களுக்கு யாரும் தெரியாது. ஆனால் 2-3 முறை எனக்கு ஞாபகம் இருக்குது. வீட்டு உள்ளுக்கு வரமாட்டாங்க, வீட்டு உள்ள கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. வயதானவங்க, நல்ல வயது தமிழர்கள் தான். வீட்டு முன்னுக்கு அந்த பாச்சிலேயே என்ன செய்வாங்க, அங்கேயே உட்காந்து அவங்கள சாப்பாடெலாம் பரிமாறுவோம். நல்லா சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்குவாங்க, உள்ளேயே வரமாட்டாங்க. அப்போ இந்த பழக்கம் முன்னாடி இருந்தது, மலேசியாவிலையும் இருந்தது. we should know the traditions. அப்போ தான் வேதம் நமக்கு புரியும். இதே தான் அன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று இரவு எம்மாவுஸுக்கு சென்ற 2 சீஷர்களோடு கூட இவரும் நடந்து போகும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ராத் தங்க கூப்பிடுகிறார். இப்போ அது இருக்கிற ஒரு பழக்கம், சரியா? அதே போல இங்க தங்க போகும் பொழுது இவர்கள் 2 புதிய நபர்கள் அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் அந்த லோத்தின் வீட்டுக்கு முன்பு வந்து நின்று அவர்களை வெளியே கூப்பிடுகிறார்கள். என்ன, அவர்களை நாசம் பண்ணுவதற்கு, இந்த அவர்கள் உறவு கொள்வதற்காக கூப்பிடுகிறார்கள். லோத்து சொல்லுகிறார், இவர்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கன்னியாக இருக்கிற 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்களை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். எவ்வளோ கேவலம் பாருங்க, 2 பேரும் அனுப்புகிறேன், வேணான்றாங்க, அவர்களை வெளியே கூப்பிடுங்க அப்படின்னோடனே இவர் இந்த 2 தூதர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணி அவர்கள் ஒன்றும் இருட்டில் ஒன்றும் தெரியாமல் போட்டு அலைமோழுகிற வேலையிலே லோத் அவருடைய 2 மகள், அவருடைய மனைவி இன்னும் கூப்பிட்றாங்க, வேறு யாராவது இருக்கிறாங்களா இந்த பட்டணத்தில், நாங்கள் காப்பாற்றுவதற்கு, இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி அவர் கேட்டோன்னே இந்த 2 குமாரத்திகளுக்கு நியமித்திருந்த ஆண்மார்கள், அதாவது மாப்பிள்ளைங்க, 2 மாப்பிள்ளைங்க, அவங்களையும் போய் கூப்பிடுறாரு லோத்து. அவங்க அதை நகைச்சி இது என்ன சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அதை அவர்கள் வரலன்ட்டு வந்தோடனே அவங்க 4 பேர் மட்டும் பட்டணத்து வெளியாகிறாங்க. சரியா? பட்டணத்து வெளியாகும் பொழுது பின்னிட்டு பார்க்க வேணாம்னு சொல்கிறாங்க. லோத்தினோட மனைவி பின்னிட்டு பார்க்கும் பொழுது உப்பு சிலையாக மாறுகிறான். ஆமாம், இதுதான் கதை. சரியா? இதில் முக்கியமாக 19வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 12-13 நான் வாசிக்கிறேன். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பட்டணமானது மிகவும் பாவம் நிறைந்த பட்டணம். இந்த பட்டணத்திலிருந்து கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டியிருக்கிறதா. ஆமென். இதை நான் சற்று உட்காந்து வாசித்து பார்த்தேன். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆக்சுவலி தமிழில் எனக்கு இது சரியாக புலப்படலை. இது என்ன சொல்ல வராங்க, வசனம் என்ன சொல்லுது என்று சொல்லி. இப்போ கூக்குரல் ஏறெடுக்கிறது அப்படின்றால் அழுகுரல், அழுகை, கண்ணீர், கிரைஸ்னு போட்டிருக்குது ஆங்கிலத்தில், கிரைஸ். யாருடைய கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டினதான்? கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டினது என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? கூக்குரல், அழுகை பரலோகத்துக்கு எட்டினது என்றால் என்ன அர்த்தம்? ஜெபம், வேண்டுதல். ஐயோ இங்க இவ்வளவு நடக்குது சொல்லி ஜெபம். யாருடைய கூக்குரல் மேல எட்டுனுச்சா? பட்டணத்துக்குள்ளுக்குள்ளவர்களா, பட்டணத்துக்கு வெளியே உள்ளவர்கள் கூக்குரல். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. யாருடைய கூக்குரல்? சோதோம் பட்டணத்தில் இருக்கிறவர்களுடைய கூக்குரல். அப்பனா நமக்கு தெரிந்த விளக்கத்தின் அர்த்தத்தின்படி கூக்குரல் ஒரு ஜெபத்துக்கு அடையாளமாக இருந்தால், ஜெபத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருந்தால், சோதோமிலே யாராவது ஜெபித்திருக்க வேண்டும். ஆமாவல்லையா? சரி, ஆண்கள் எல்லாம் இப்படி பாவம் செய்கிறவர்கள், ஒருவேளை பெண்கள் ஜெபித்திருக்கலாம் அல்லவா? நியாயமான கேள்விதானே. ஆனால் பாருங்க, லோத்துடைய மனைவி, வானதூதர்கள் இவர்களை வெளியே துரத்தும் போது
லோத்தோட மனைவி இருதயம் இன்னும் சோதோம்ல இருக்கு. யாரு? நீதிமானான ஒரு லோத், தேவனை அறிந்த லோத். நீதிமானாலே தெரியல, தேவனை அறிந்த மனிதனுடைய மனைவி. அவருடைய இருதயம் எங்க இருக்குதுன்னு? சோதோம்ல இருக்கு. அப்ப சோதோமை குறித்து இந்த மனைவியானவள், லோத்தின் மனைவி, சோதோமை குறித்து பாரம்பட்டு ஜெபிச்சிருப்பாளா? பை ரைட் அவங்க தான் முன்னுக்கு ஓடி இருக்கணும். ஒருவேளை லோத்தின் மனைவியே ஜெபிக்கலனா நிச்சயமா மற்றவங்க ஜெபிச்சிருக்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கு தேவனே தெரியாது. சரியா? லோத்து நம்ம இந்த மாதிரி பல ஏங்கல்ல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்மளோட பேசுவார். லோத்து ஜெபிக்கலன்னா வேற யார் ஜெபிச்சிருப்பா? லோத்தின் மனைவி ஜெபிக்கலன்னா வேற யார் ஜெபிச்சிருப்பா? சரி, அப்ப அங்க இருக்கிற மனைவிமார்களும் ஜெபித்திருக்க மாட்டார்கள். அப்ப கூக்குரல் எப்படி ஏறினது பரலோகத்துக்கு என்றால், கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அதனால்தான் புதிய ஏற்பாடுல ஒரு நல்ல வசனம் இருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழிநடத்தல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்றால் நம்முடைய மகிழ்ச்சி பரலோகத்திலேயும் மகிழ்ச்சியாக அங்கீகரிக்கப்படும். ஆனால் சோதோமியர்கள் மகிழ்ந்திருந்ததோ அசுத்தத்திலே, சோதோமியர்கள் மகிழ்ந்தது பாவத்திலே, சோதோமியர்கள் மகிழ்ந்தது நேச்சர் ஆஃப் காட், இந்த பூமியோடைய இயல்புக்கு எதிராக மகிழ்ந்தார்கள். பரலோகத்தில் அது அழுகையாக அங்கீகரிக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? நம்முடைய இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில என்ஜாய் பண்ண முடியுமா? எஸ். அந்த என்ஜாய்ன்றது மகிழ்ச்சி கர்த்தராலே நம்ம மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆமென். உலக மகிழ்ச்சியில, உலக காரியத்திலே நாம் மகிழ்ந்திருந்தோம் என்றால் பரலோகத்தில் அது கூக்குரல். பரலோகம் அதை அங்கீகரிக்காது. ஆக நம்ம இந்த வருடத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அது முக்கிய செய்தி அல்ல, இன்னும் முக்கியமான செய்தி உண்டு. பாருங்க, இப்போ அந்த ஜனங்களுடைய, ஒருவேளை அவர்களுடைய யாரோடைய ஒரு கூட்டத்துடைய ஜெபமாக இருந்திருந்தால், ஆண்டவர் அழிக்கும் போது இவர்களும் சேர்ந்து அழிந்திருக்க வாய்ப்பு இல்லதானே? அப்போ இது அங்க இருக்கிறவருடைய ஜெபம் அல்ல. ஏன்னா முழு சோதமும் அழிந்து போகிறது. சரியா? ஆமென். இது யோபோடைய ஜெபமும் அல்ல. லோத்தோடைய ஜெபமும் அல்ல. லோத்துக்கு உண்மையில பாருன்னா எப்பயோ எழுந்திருக்கணும். சரியா? ஆக சோதோமுக்கு நியாயத்தீர்ப்பு இறங்கினது. இப்ப முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளாக ஆவியானவர் நம்ம நடத்துவார். இந்த சோதோமுடைய கூக்குரல் கொஞ்ச நாளாவா ஏறிடுச்சு. இங்க முந்தின அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல 20வது வசனம் யாரா வாசிங்க? 18, 20, 21. ஆமென். பாருங்க, இப்ப கர்த்தரிடம் இந்த கூக்குரல் போய் சேர்ந்திருக்கிறது. கர்த்தரோ நீடிய பொறுமை உள்ளவர். ஆக இந்த கூக்குரல் அதிக நாள் அவரிடம் போய் சேர்ந்திருக்கு. சும்மா ஒரு நாள்ல நடந்த சம்பவம் அல்ல, பல வருடங்களாக இது நடந்திருக்கிற ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் அந்த சோதம் குமோராவினுடைய காரியத்தில் குறுக்கிட போகிறார். God wants to deal with
சோதோம் கொமோரா. ஆமென். அதற்கு முன்பதாக சோதம் கொமோரா நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக அவருக்கு இன்னும் ஒரு முக்கியமான வேலை உண்டு. என்ன தெரியுமா? ஆபிரகாம் சாராள் மேலே அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் உறுதிப்படுத்துகிற ஒரு வேலை. இறங்கி வந்து ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமை சந்தித்து சாராளிடம் இருக்கிற அவிவிசுவாசத்தை கர்த்தர் நீக்குகிறார். நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அதே 18வது அதிகாரத்துல அப்ப 13வது வசனம் 11 வேணா முழுசா இருக்கு, நிறைய வசனம் இருக்கு படிக்கிறதுக்கு. 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. 18:9 இருந்து. படிங்க. ஆமென். இப்போ சாராளுக்கு அவிவிசுவாசம். சாராளுக்கு அவங்களுடைய அவிவிசுவாசம் நியாயமான அவிவிசுவாசம். அவங்க கிழவியா? கிழவி, 89 வயசு. குழந்தை பிறக்குமா? இருக்காது. நியாயமான ஒரு அவிவிசுவாசம். God came down to deal with Sarah. சாராளை ஆண்டவர் சந்திக்க வேண்டியது இருந்தது. ஆகையினால் இறங்கி வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். இது கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பூமியுடைய கூக்குரல் சோதோமுடைய கூக்குரலை காட்டிலும் இந்த நாட்கள் இருக்கிற கூக்குரல் அதிகம். புரியுதுங்களா? கூக்குரல் சோதோம் கொமோராவின் நாட்களை விட இந்த நாட்களில் இருக்கிற கூக்குரல் நிச்சயமாய் அதிகம். அதாவது ஒரு சத்தம், பலத்த சத்தம், அழுகிய சத்தம் பரலோகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் பரலோகத்திலே அந்த சத்தமானது was suppressed by some other noise. என்னன்னா பரலோகத்தில் இந்த சோத குமராவுடைய சத்தமானது வேறு ஒரு பலத்த சத்தத்தினாலே அது எப்படி அடக்கப்பட்டிருந்தது. சரியா? இப்ப மழை பெய்யுது, சரியான சத்தம் தானே, அமைதியான சத்தம் கேட்குது தானே. ஆனா நான் பேசும் பொழுது மழை சத்தம் கேட்குதா? என்னால் என்னுடைய சத்தம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கரோட சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால மழையோட சத்தம் என்ன இருக்குது? குறைக்கப்பட்டிருக்கிறது. அளவு அதாவது விளங்கவே விளங்காது. ஏன்னா இந்த சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால. ஆக இந்த நாட்களிலே உலகத்துடைய பாவத்தின் சத்தம் பரலோகத்திலே அதிகமாக இருந்தாலும் சபையுடைய துதியின் சத்தம் அந்த பாவ சத்தத்தை குறைக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சபைகள் ஏறெடுக்கிற துதி, கிறிஸ்தவர்கள் ஏறெடுக்கிற துதி இதோ இந்த உலகத்திலே கர்த்தருடைய கிருபையை நீடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆக நம்ம துதிக்கிறோம். இது எனக்காக அல்ல, சபை கூடி வருவது எனக்காக அல்ல,
இந்த உலகத்திலே தேவனுடைய கிருபை நீடித்திருப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்மளுடைய இந்த துதியானது கர்த்தர் இந்த உலகத்திலே பாராட்டுகிற இரக்கத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, அப்ப இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வராதா? கூக்குரல் பரலோகத்துக்கு நேராக ஏறிட்டுனது ஆகியனாலே தேவன் நியாயத்திற்கு இறங்கி வந்தார். இன்று இந்த கூக்குரல் பரலோகத்திலே அதிக கேட்கப்படாதபடி தடை செய்து கொண்டிருப்பது சபையுடைய காலம், சபையுடைய துதி. இந்த துதி என்னைக்கு நிற்கிறதோ பரலோகத்திலே கூக்குரல் கேட்க ஆரம்பிக்கும். இந்த துதி நிற்க போகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஆமென். இதோடு கூட நியூ இயர் செய்தி தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, சபை தொடங்கினதிலிருந்து, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலிருந்து கிருபையின் காலம் தொடங்கிற்று. அது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஆகையினால்தான் மத்திய 20வது அதிகாரத்திலே 1-16 வரை திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களை குறித்து நாம் தியானித்தோம். சற்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, காலையில் 6 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறது. 6 மணிக்கு வேலை ஆரம்பிச்ச உடனே அவர் வேலையாட்களை கூட்டிட்டு வரார். யாரு? உரிமையாளர். உரிமையாளர் வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஒரு பணம் ரேட்ல ஒரு சம்பளத்தை தீர்மானிக்கிறார். ஒரு டினாரியஸ்ன்னு போட்டிருக்குது ஆங்கிலத்தில், தமிழ்ல ஒரு பணம் என்று போட்டிருக்கிறது. 6 மணி வேலை. எத்தனை மணி? 6லேருந்து 6, 12 மணி நேரம் வேலை. இவங்களும் விட்டுக்கிட்டு வேலைக்கு வராங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஆள் வேலைக்கு வராங்க, 12 மணிக்கு ஆள் வேலைக்கு வராங்க, 3 மணிக்கு வேலைக்கு வராங்க, 5 மணிக்கும் ஆள் வேலைக்கு வராங்க. சரியா? ஆனால் எல்லாருக்கும் சம்பளம் ஒரு டினாரியஸ். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இது காலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தொடங்கின இந்த கிருபையின் காலம் 2000 வருடத்துக்கு முன்பதாக ஆரம்பித்த இந்த கிருபையிலே விசுவாசிகளுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபை எந்த மாற்றமும் இல்லை. அது முதல் விசுவாசி யாரா இருக்கலாம்? இது முதல் விசுவாசி யாரு? பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் சீஷர்கள். சீஷர்களை காட்டின அதே கிருபை கர்த்தர் இன்றும் நமக்கு காட்டுகிறார். எந்த மாற்றமும் இல்லை. பவுல் ஜெபிக்கிறார், எனக்கு ஒரு முள் குத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். அதே கிருபை பவுலுக்கு காட்டின அதே கிருபை, பேதுருக்கு காட்டின அதே கிருபை, சீஷர்களுக்கு காட்டின அதே கிருபை இன்றும் நமக்கு இருக்கிறது என்றால் இது மகா பெரிய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஆமென். அப்போ நம்ம இந்த வேத சீஷர்களை விட நான் தாழ்ந்தவன் அல்ல. கர்த்தர் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் பார்க்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே பேர் கொடுத்திருக்கிறாரு, விசுவாசி. எல்லாருக்கும் ஒரே பேர் கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகள். எல்லாருக்கும் ஒரே பேர் கொடுத்திருக்கிறாரு, மனவாட்டி. வேற வேறு பேர் இல்லை. என்னுடைய பைபிள் காலேஜில் அந்த லெக்சர் நல்ல காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்னவென்றால், நமக்கு ஒரு ஐடியா உண்டு, இது எப்படி உள்ள வைத்ததுன்னு தெரியவில்லை. என்ன ஒரு ஐடியானா, நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி பரலோகத்துல வீடுகள் கட்டப்பட்டு இருக்குமா. நீ கொஞ்சமா ஊழியம் செஞ்சிருந்தா உனக்கு சின்ன வீடு, நீ நல்லா ஓடணும் உனக்கு ஒரு பங்களோ. அது நானும் ஒரு காலத்துல நம்பி இருந்தேன். ஆனால் இல்லை, கர்த்தர் பாதபட்சம் பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ஸ்தலம், எல்லாத்துக்கும் ஒரே லெவலில் தான் ஆண்டவர் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஆமென். ஆனால் இந்த கடைசியாக வந்து வேலை செஞ்சாலே ஒரு அவர் வேலை செஞ்சோம், அவன் பெற்றுக்கொண்ட இந்த சன்மானம், சம்பளம் என்னது? ஒரு பணம். முதல் 12 மணி வேலை செஞ்சவனுக்கும் அதே தான், 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கும் அதே தான். இப்போ யாருக்கு இந்த பணமானது அதிகமாக தோன்றும்? ஒரு வேலை செஞ்சவன். அவன் வந்த காலத்தின் பெயர் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது கடைசி நேரம். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கடைசி காலம், கடைசி நேரம். இந்த நாட்களில் இருக்கிற கிருபை
முன்னாடி இருந்த கிருபையை போல அல்ல, இன்னும் பலமான கிருபை, இன்னும் பலமான கிருபை. நியாய தீர்ப்பு சோதோமுக்கு வந்தது போல இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வருகிற நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு முன்பதாக சாராளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆகையினாலே நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பு கர்த்தர் சபையை சந்திக்க வந்திருக்கிறார். 2025 கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலே சபையை, அவருடைய ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் இருந்ததெல்லாம் 24 சவால் நிறைந்த வருடம் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். சபையில் அநேக சவால்களை கடந்து சென்றோம். ஆமென். 2025 வருடம் கர்த்தர் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலின் காலம். நிறைவேறுதலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இது சத்தியம். இது நிச்சயமாய் சபையில கர்த்தர் இந்த கடைசி நாள்ல மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால அநேக வாய்ப்புகளை நமக்கு கொடுக்க போகிறோம். எல்லா விஷயத்திலும் வாய்ப்பு உண்டு. இந்த நாட்களிலே நாம் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகினால்தான் தமிழ்ல சொல்லுவார்கள், காற்று உள்ளும் போலே, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு நேராக வீசுகிற காற்றின் காலமாக இருக்கிறது. நேற்று நாளிலே மார்ச் 1 சத்யாவான் பட்டணத்தில் ஒரு பெரிய சபை, 3000 பேர் உட்காரத்தக்க ஒரு மெத்தடிஸ்ட் சபையில உங்க இருக்கிற ஒரு சில மூத்த ஊழியர்கள் சேர்ந்து ஒரு ஒரு ஜெபத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்கள். என்ன? எழுப்புதலின் ஜெபம். எழுப்புதலின் ஜெபம். அப்போ நேற்று நான் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் இந்த காரியத்தை குறித்து பேசினார்கள். ஏன் என்னை சந்தித்தார்கள் என்றால், இந்த கிளாங் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்க்கு கோஆர்டினேட்டராக இருக்கிறதுனால என்னை சந்தித்தார்கள். ஆமென். அப்போ அவர்கள் இதை விளக்கி பேசும் பொழுது, ஏன் அவர்கள் சத்யாவனை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அதற்கு அவர்கள் அநேக காரியங்களை சொன்னார்கள். அதில் ஒன்று மலேசியா தேசத்துல அந்த த்ரேட் வந்தது இல்லையா, அந்த த்ரேட் வியாபாரம் வெளிநாடுகள்லேருந்து வந்தது இல்லையா, அது எப்படி வந்ததா? காற்றின் திசையை வைத்து மலேசியா உள்ளுக்கு கப்பல்கள் வந்ததா. காற்று வீசுகிற திசை. முதலாவது இந்த வியாபார துறைமுகங்கள் போர்ட்ஸ், அது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் பினாங்கில் ஆரம்பிக்கிறது. சரியா? பினாங்கில் தொடங்கி, அந்த நாட்களில் என்ஜின் இல்லாத கப்பல்கள் அல்லவா, காற்று போற விசையில தான் அது போகும். ஆக கப்பல் அந்த காற்றின் திசையிலே வரும் பொழுது முதலாவது அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு சரியான இடம் அவர்களுக்கு அமைந்தது பினாங்கு பட்டணம். அடுத்த பட்டணம் எங்க என்று சொன்னால் சத்யாவான். சத்யாவான் தான் அடுத்த பட்டணம். இந்த சத்யாவானுடைய பெயர் எப்படி வந்ததுன்னா சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாராவது சத்யாவான்ல வந்திருக்கிறீங்களாங்க? நீங்க சத்யாவானுடைய பெயர் எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. வேற யாராவது சத்யாவானுங்க? இல்ல, சத்யாவான்ல இருந்தவங்க இருக்கிறீங்க, நீங்க இருந்திருக்கிறீங்க. வேற? சரி, சத்யாவானுடைய பழைய பெயர் என்னன்னா டுவ காஜா மத்தி. 2 யானைகள் செத்தது. ஏனென்றால் அங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த கடலோரத்தில் நினைக்கிறேன், ஒரு யானை போய் அங்க கடலோரத்தில் இருக்கிற சேர் இருக்குது இல்லையா, அதுல போய் மாட்டிக்கிச்சு. அந்த யானையை காப்பாற்றுவதற்கு இன்னொரு யானை வந்து, இதுவுமே நடந்த சம்பவம், அது முயற்சி செய்ய 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 முடியாமல் போனதுனாலே தண்ணி ஏறி 2 யானைகளும் மரித்து விட்டதாம். ஆகையினாலே அதோடைய பெயர், அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைத்தாங்க? டுவ காஜா மத்தி. 2 யானைகள் செத்தது. பிற்காலத்திலே அது பார்த்தாலும் இது நல்ல பெயராக இல்லையே என்று சொல்லி இதோ அதற்கு புதிய ஒரு பெயரை கொண்டு வந்தார்கள். ஒரு யானையை காப்பாற்றுவதற்கு அதோடைய நண்பனான இன்னொரு யானை வந்தது, சத்யகாவான். சத்யகாவான் தான் நாளடைவில் சத்யாவான் என்று மாறினது.
ஆக இன்று இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். ஆகினாலே அவர் நம்முடைய நண்பர், நமக்காக உயிரை கொடுத்தார் என்ற ஒரு அடையாளம் கொண்ட இந்த பேராக இருக்கிறதுனாலே, இந்த காலத்திலே கர்த்தர் ஏவினதினாலே இது எழுப்புதலின் காலம். இந்த எழுப்புதல் மலேசியா தேசத்திலே தமிழ் சபைகளிலிருந்து, இந்திய சபைகளிலிருந்து எழும்ப போகிறதுனால இந்த எழுப்புதலின் ஜெபத்தை சத்யாவன்ல இவர்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் வாய்ப்பு. கிறிஸ்து பிரியமானவர்களே, 2025 நம்முடைய கிருபை மகத்தான கிருபையாக இருக்கிறதுனால கர்த்தர் இந்த கிருபை இருக்கிற இடத்துல வாய்ப்பு உண்டு. நல்ல கேளுங்க, கிருபை இருக்கிறதுனால கர்த்தர் நம்ம மேல் கிருபை பாராட்டுகிறது நமக்கு much opportunities. வியாபாரத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, நிச்சயம். கிறிஸ்தவர்கள் வியாபாரம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். கர்த்தர் பயந்து செய்யணும். இன்றைய வருடத்துல வியாபாரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, வருமானத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன் வாய்ப்புகள்? கர்த்தர் கிருபையா இருக்கிறார். ஏன் கர்த்தர் கிருபையா இருக்கிறார்? இந்த கிருபை ஏன் மகத்தான கிருபை என்றால், அணைய போகிற விளக்கு பிரகாசமா எரியும் என்று நமக்கு தெரியும். ஒரு கேண்டில் கொளுத்தி வைக்கிறோம் அல்லது மண்ணெண்ணெய் விளக்கு கொளுத்தி வைக்கிறோம், அது அமையறதுக்கு முன்பதாக பிரகாசமாக எரியும். இந்த கிருபையின் காலம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஆகினாலே இந்த நாட்கள் இருக்கிற கிருபை பிரகாசமான கிருபை. பிரகாசமான கிருபையில அநேக வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலே, நம்முடைய உலக வாழ்க்கையிலே, குடும்பத்தை பேணி காப்பதிலே, குடும்பத்தை வளர்ப்பதிலே, பிள்ளைகளை வளர்ப்பதிலே, நம்முடைய சரீரத்தின் சுகத்தை நம்ம பேணி காப்பதிலே இது சிறப்பான காலம். இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்லாமல் இது மிகுந்த சிறந்த காலம். இதிலே நாம் பயன்படுத்தி கொள்ள போகிற வாய்ப்பு எந்த வாய்ப்பு என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசி அதிகாரம், வேதத்தில் இருக்கிற கடைசி புத்தகம், கடைசி அதிகாரம் 11வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறபடி, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைங்க கேளுங்க, எப்படி கிருபையின் காலம் முடிவுக்கு வரப்போகிறதோ அதே போல பிசாசனுடைய காலமும் முடிவுக்கு வரப்போகிறது. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்வான், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் போவான். இதிலே கிறிஸ்துவ சபையானது கிறிஸ்துவ சிக்கிக் கொள்ளாதபடி இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கிருபையில நம்ம என்ன செய்ய பார்க்கணும்? நம்முடைய நீதியை நாம் அதிகரிக்க போகிறோம், நம்முடைய பரிசுத்தத்தை நாம் அதிகரிக்க போகிறோம். எப்படி? அப்படி என்றால் இதுதான் நமக்கு வாய்ப்பு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்கு நேராக மனம் திரும்புகிற கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனம் திரும்புகிற எச்சரிப்பின் செய்தியை கர்த்தர் ஊற்றிக் கொண்டே இருப்பார். எதெல்லாம் மனம் திரும்புகிறோமோ மனம் திரும்பிடுவோம். மனம் ஏதோ சாரால் மனம் திரும்பினார். ஆமென். அவங்க சிரிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்போதி. அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க மனம் திரும்பினாங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆக கிறிஸ்து பிரியமானவர்கள், இந்த காலத்துல நாம் என்ன செய்ய போகிறோம்? மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு. சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடாம இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் அது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. மலேசியா தேசத்துல மலேசியா அரசாங்கத்தினுடைய திட்டம் சபைக்கு எதிராக தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி கடைக்கு மேலாக வைத்து ஆராதனை செய்கிற சபைகளுக்கு அவர்கள் அநேக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இதை மூடுவதற்கு. இது முக்கியமான செய்தி. நம்மளை போல கடைக்கு மேல சபைகள் வச்சிருக்கிறோம் இல்லையா, இதற்கு எதிராக அவர்கள் அநேக சட்டங்களை கொண்டு வரப்போகிறார். ரொம்ப நாட்களாக அது நடந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர். ஆனால் இந்த காலகட்டங்களில் அது இன்னும் அதிக துரிதப்படுத்துகிறார். வசதி இருக்கும் பொழுதே இந்த சபை கூடுதல் இருக்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அடுத்து என்னவென்றால்,
கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளருவோம். பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ண வேண்டாம். நம்முடைய ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஜெப நேரமானது இன்னும் அதிகரிக்கட்டும். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்லாமல் அதை தியானிப்பது காலம், இந்த காலம் அதிகரிக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம கொடுக்கறதுல நம்ம இன்னும் அதிகரிப்போம். தசம பாகத்தில் அதிகரிப்போம். கர்த்தரை நேசிப்பதிலே நாம் நம்மை அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறதுனால மிக முக்கியமாக இது எழுப்புதலின் காலம். மலேசியா தேசத்தினுடைய எழுப்புதலே சர்ச் ஷெக்கினா குளோரியுடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஆமென். அறுவடையின் நாட்களிலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அறுவடையை கர்த்தர் ஆண்டு விளைச்சலை கொண்டு வந்துட்டார். அறுவடையை நாம் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். ஆமென். எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம சிறந்த கிருபையின் நாட்களில் இருக்கிறதுனால 2025 நிச்சயமாய் ஆசீர்வாதமான வருடம். இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளையும் நாம் மிஸ் பண்ணாதபடி கர்த்தருடைய கிருபையிலே நமக்கு என்னென்ன வாய்ப்புகளை கர்த்தர் திறக்கிறாரோ அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, இதோ சோதம் கொமோராவை சந்திப்பதற்கு முன்பதாக, நியாயத்தீர்ப்பு இறங்குவதற்கு முன்பதாக கர்த்தர் சாராளை சந்தித்து சாராளுடைய அவிவிசுவாசத்தை நீக்கி அதுக்கு பிறகு கர்த்தருடைய காலத்திலே நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தது போல இதோ உலகத்திலே நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக சபையாக இருக்கிற எங்கள் மத்தியிலும் கர்த்தர் 2025 கர்த்தர் இரக்கம் பாராட்டி கிருபை பாராட்டி எங்களுடைய அவிவிசுவாசத்தையும் நீக்கி கர்த்தர் சமூகத்துக்கு முன்பதாக எங்கள் சபைக்கு நேராக 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவையில கர்த்தர் எங்கள் சம்பாதித்து கொடுத்த சகலவித ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற இந்த ஒரு வருடத்திலே கர்த்தர் எங்கள் வழி நடத்துகிறதுக்காக நன்றி. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையிலே அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் பயன்படுத்தி கொள்ள கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்காவிட நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.